ஃபேமே வெல்கம் பேக் டு ரேபிட். இன்னைக்கு நம்ம எந்த பைக் ரிவ்யூ பண்ண போறோம்னா ஆரஞ்சு பழம் அப்படின்னு சொல்லலாம். ஃபேமே ஆரஞ்சு பழம்னு சொன்னோன்னே உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். வேற யாரும் இல்லை, KTM Duke 200 தான் நம்ம இன்னைக்கு ஜென்ரல் ரிவ்யூ அண்ட் டாப் அண்ட் ஏற்றி பார்க்க போறோம். சரி வாங்க, ரொம்ப நேரம் பேசாம ஜென்ரல் ரிவ்யூக்கு போயிடுவோம். இதை இருக்கு பாருங்க, KTM Duke 200. டியூக்னாலே வந்து அந்த ஷார்ப் எட்ஜஸோட பயங்கரமா இருக்கு பாருங்க. ஏரோடைனமிக் டிசைன்ல வந்து பயங்கரமா கவர் பண்ணி கொடுத்துருக்காங்க. வண்டி பாருங்க, எல்லா இடத்துலயுமே அந்த ஷார்ப் எட்ஜஸோட இருக்கு. இந்த ஹெட்லாம்ப்ல இருக்கட்டும், இந்த ஷீல்டுல இருக்கட்டும், இல்ல இந்த மெட்கார்ட்ல எல்லா இடத்துலயுமே ஷார்ப் எட்ஜஸோட இருக்கு பாருங்க. நீங்க டாப் எண்ட்லாம் போகும்போது வாபிள் ஆகிற ஸ்டேஜே வராதுன்னு நினைக்கிறேன். இப்போ வந்து நம்ம போய் செக் பண்ணி பார்ப்போம். சரி வாங்க, இந்த வண்டியோட ஜென்ரல் ரிவ்யூக்கு போயிடும். டியூக் பிடிக்குமான்றது கீழே கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. ஒரு பேய் மாதிரி நிக்குது இல்ல, அப்படியே உங்களுக்கு இந்த லுக் பிடிச்சிருக்காங்க. ஸ்டார்ட் பண்ணிடுவோமா? இந்த வண்டியோட சிசி என்னன்னு பாத்தீங்கன்னா 200 சிசின்னு சொல்லுவாங்க. ஆனா கரெக்டான எக்ஸாக்டான சிசி என்னன்னு சொல்லணும்னு பாத்தீங்கன்னா 199.5 சிசி. இந்த இன்ஜின் பாத்தீங்கன்னா சிங்கிள் சிலிண்டர் லிக்விட் கூல்டு 4 வால்யூ இன்ஜின். இந்த இன்ஜின் ப்ரொடியூஸ் பண்ற பவர் பாத்தீங்கன்னா 25 bhp ப்ரொடியூஸ் பண்ணுது. டார்க் பாத்தீங்கன்னா 19.5 நியூட்டன் மீட்டர் ஆஃப் டார்க் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது. நெக்ஸ்ட் இந்த வண்டியோட டேங்க் கெப்பாசிட்டி பாத்தீங்கன்னா 14.5 லிட்டர் கொடுக்குறாங்க. அப்படியே மீட்டர்ஸ் பாத்தீங்கன்னா எல்லாமே டிஜிட்டல்ல தான் இருக்கு. மீட்டர்ஸ் என்னென்ன வருது பாத்தீங்கன்னா RPM மீட்டர் வருது, அதுக்கப்புறமா ஓடோ மீட்டர் வருது, ஸ்பீடோ மீட்டர் வருது, மோடு இருக்கு, ஒரு 4 விதமான மோடு இருக்கு இந்த வண்டியில. அதுக்கப்புறமா ஃபியூல் கேஜ் மீட்டர் வருது, அதுக்கப்புறமா டெம்பரேச்சர் மீட்டர் வருது, டைம் வந்துருது. அவ்வளோதான் எனக்கு தெரிஞ்சு. அதுக்கப்புறமா மோட் சேஞ்ச் பண்ணுற பட்டன் இருக்குது. அதுக்கப்புறமா இது வந்து ட்ரிப் 1 ட்ரிப் 2 செட் பண்ணுற பட்டன் இருக்குது. இங்கே மேலே பார்த்தீங்கன்னா இண்டிகேஷன் பல்ப் இருக்குது. அதுக்கப்புறமா இன்ஜினில் என்ன ப்ராப்ளம் இருந்தால் அந்த பல்ப் இருக்குது. அதுக்கப்புறமா RPM இண்டிகேஷன் லைட் வருது. அதுக்கப்புறமா நியூட்ரல் லைட் வருது, ஹெட்லைட் பாஸ் பண்ணுற லைட் வருது, ஹெட்லைட் ஐபிஎம் லோ பீமில் லைட் வருது. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ABS லைட் வந்துடுது. இது வந்து அந்த பார்க்கிங் லைட் வந்துடுது. அதுக்கப்புறமா சாவி ஆன்ல இருக்கா இல்லையான்ட்டு அந்த லைட் வந்துடுது. சுவிச்சஸ் பிளேஸ்மெண்ட்னு பார்த்தீங்கன்னா பாஸ் லைட் வந்துடுது, ஐபிஎம் லோ பீம் லைட் வந்து, இண்டிகேஷன் லைட் வந்துடுது, ஆர்னல் லைட்டு. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா இன்ஜின் கட் ஆஃப் சுவிட்ச், செல்ஃப் சுவிட்ச். இது வந்து BS6 மாடல்ன்றதுனால ஹெட்லைட் ஆன் ஆஃப் சுவிட்ச் இல்லை. நெக்ஸ்ட் வந்து அப்படியே பிரேக் செக்ஷன் பார்த்தீங்கன்னா ரெண்டுமே வந்து டுவெல் சேனல் ABS தான் கொடுக்குறாங்க. நீங்கள் சிங்கிள் சேனல் ABSும் இருக்குது. நீங்கள் வந்து பார்த்து சூஸ் பண்ணுற வாங்குறதுல தான் இருக்குது. அதுக்கப்புறமா டயர் சைஸ் பார்த்தீங்கன்னா ரெண்டுமே வந்து 17 inch அலை தான் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் லைட் செட்டப்னு பார்த்தீங்கன்னா இந்த கர்வ் டிசைன் வருது பார்த்தீங்களா, அந்த டிசைன் வந்து DRL கொடுக்குறாங்க. மெயினான லைட் பார்த்து வந்து LED லைட்டில் கொடுக்குறாங்க. இண்டிகேட்டர்ஸும் LEDல தான் வருது. பேக் லைட் செட்டப்னு பார்த்தீங்கன்னா பேக்லேயும் வந்து இண்டிகேட்டர் வந்து LED லைட்டில் தான் வருது, டெயில் லைட்டும் LED லைட்டில் தான் வருது. வண்டி வந்து ஸ்டாக் கண்டிஷனில் அப்படியே இருக்குங்க, எந்த விதமான ஆல்ட்ரேஷனும் எதுவும் பண்ணலை. வந்து ஸ்டாக் கண்டிஷனில் அப்படியே இருக்கு வண்டி. சரி, எனக்கு தெரிஞ்ச வழியும் இந்த வண்டியை பற்றி எல்லாமே நான் சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். எதனா மிஸ் பண்ணியிருந்தேன்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், அங்கே வந்து நான் உங்களுக்கு ஆன்சர் பண்ணுறேன். லுக்கை பார்த்துட்டு போங்க லாஸ்ட்டாக. பயங்கரமாக இல்லை லுக்கு? இந்த லுக்கு உங்களுக்கு பிடிச்சிருக்காங்க கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அந்த ஷார்ப் எட்ஜஸ் பாருங்கள். இன்னொரு KTM கிட்ட இன்னொரு பிடிச்ச விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பைக்கு வந்து KTM சீரீஸ்லேயே வந்து ரெண்டு வேரியண்டான பைக் தான் இருக்குது. ஒன்று டியூக்கு, இன்னொன்று RC. ஆனால் எப்படி சொல்கிறது, இந்தியாவில் வந்து லான்ச் ஆனது முதல் கொண்டு இப்போ வரையுமே யங்ஸ்டரை கவர் பண்ணுற பைக்னா இதுதான். யங்ஸ்டரை மட்டும் இல்லை, கேர்ள்ஸையும் கவர் பண்ணுற பைக் இதுதான். அந்த அளவுக்கு பீக்கில் இருக்குது. இன்னமும் ஸ்டார்டிங்லேருந்து இன்னமும் வந்து அந்த அளவுக்கு பீக்கில் இருக்குது இந்த பைக்கு. நீங்கள் வந்து டியூக் லவர்ஸா இல்லையான்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். பாருங்கள் லுக்கு பாருங்கள், சைட் லுக் பாருங்கள், வெறித்தனமாக இருக்கா? சரி, நேராக வந்து டாப் அண்ட் ஏற்றி பார்க்கறதுக்கு போயிடுவோமா? சரி வாங்க. ஒரு விஷயம் பார்த்தீங்களா, வண்டி இன்ஜின் மீட்டர் ஆன் பண்ணோன்னே ரெடி டு ரேஸ், வாங்க ரேஸுக்கு தயாராகலாம் அப்படின்ற மாதிரி இருக்கு. சரி, என்னோட சவுண்டு கேட்டுட்டு நேராக டாப் எண்டுக்கு போயிடுமா? சவுண்டு கேட்க ரெடியா? ஐடியல் சவுண்டு பேட்டில் பண்ணுவோமா? பண்ணலாமா? ஓகேங்க, டியூக்கோட ஸ்டார்ட் ஸ்பீடு வந்து டெஸ்ட் பண்ணிவிடுவோமா? இப்போ இங்கே ஸ்டார்ட் பண்ணிவிடுவோம். ஃபஸ்ட்டு கியர் போகுமா? டியூக்கோட டாப் எண்ட் டெஸ்ட் பண்ணேன். ஃபஸ்ட்டு கியர் 44, 59, second gear, third gear 80, fourth gear 99, fourth gear 99, fifth gear 1.
கியர்லேருந்து தேர்ட் கியர் மாறும்போது ஆர்பிஎம் ஃபுல்லாக லாக் ஆகிட்டு ஒரு மாதிரி அடைக்கும் பார்த்தீங்களா, அதுக்கு மேலே அந்த கீர் ரேஷியோவில் போகாத மாதிரி அது மாதிரி அடைக்குதுங்க. சரி இருங்க, அகைன் ஒன் டைம் வந்து ஃப்ரீயாக இருக்கிறவங்க செக் பண்ணி பார்ப்போம். ஆனால் எனக்கு தெரிஞ்சு 135 136 போச்சு. அதுக்கு மேலே அப்படியே வந்து இந்த கீர் வச்சு அடைக்கிற மாதிரி அடைக்குதுங்க. என்னென்ன தெரியல, ஏன்னா ஓகேங்க. அகைன் ஒன் டைம் வந்து டியூக்கோட டாப் ஸ்பீட் வந்து டெஸ்ட் பண்ணதுக்கு போவோமா. ஃபர்ஸ்ட் போனதில் வந்து ஆர்பிஎம் லாக் ஆகிற மாதிரி லாக் ஆகி 135 தாங்க போச்சு. என்னன்னு தெரியல, ஏன்னா வண்டி வந்து இன்னும் எந்த ஆல்ட்ரேஷனும் பண்ணல, எதுவுமே பண்ணல. வண்டி வந்து ஸ்டாக் கண்டிஷனில் எப்படி வந்தது அதே மாதிரி இருக்குது. ஏர் ஃபில்டர் கூட்டும் இன்னும் சேஞ்ச் பண்ணல. அதனால் இன்னொரு டைம் வந்து டெஸ்ட் பண்ணி பார்ப்போம் எவ்வளோ போகுதுன்ட்டு. ஆர்பிஎம் லாக் ஆகுதா இல்லைன்ட்டு நீங்கள் செக் பண்ணிக்க, நானும் செக் பண்ணுறேன். சரி வாங்க, அகைன் ஒன் டைம் வந்து டாப் ஸ்பீட் டெஸ்ட் பண்ணதுக்கு போவோம். ரோடு ஃப்ரீயாக இருக்கா போமா. ஃபர்ஸ்ட் கியர் 45 60, செகண்ட் கியர், தேர்ட் கியர் 79, ஃபோர்த் கியர் 99, ஃபோர்த் கியர் 99ங்க, ஃபிஃப்த் கியர் 170, ஃபிஃப்த் கியர் டாப் எண்ட் 10,000 RPM 130 134 பாத்தீங்களா 134ங்க. அந்த 10,000 RPM தாங்க அதுக்கப்புறமா லாக் ஆயிடுச்சுங்க. தெரிஞ்சா உங்களுக்கு பாருங்க, கீழே அப்படியே வந்து நான் ஃபுல்லா டைரக்ட் பண்ணிட்டு இருக்கேன். அவ்வளோதான் போடுங்க, அப்படியே இடிக்குதுங்க. கியர் லாக் பண்ணி வச்சிருக்காங்க, RPM லாக் பண்ணி வச்சிருக்காங்க, இடிக்குதுங்க. அவ்வளோதாங்க, இதுக்கு மேலே போடுங்க. ரொம்ப இது வாங்க கீர் கம்போட்டு திரும்பியும் ஏற்றுறேன், டாப் எண்ட் ஏற்றுறேன் பாருங்க. 130 போயிடுச்சா, இப்போ டவுனில் இருக்கும், டவுனில் போக பாருங்க. 130 10,000 ஆர்பிஎம்மே ஏறலைங்க. அது பாருங்க, அடிச்சுட்டு பாருங்க, ஆர்பிஎம் அடிச்சுட்டு பாருங்க. ஆர்பிஎம் லாக் பண்ணி வச்சுருக்காங்க. கேடிஎம் சீரீஸில் ஆர்பிஎம் லாக் பண்ணி வச்சுருக்காங்க. 135 தாங்க. அது மேலே போல ஆர்பிஎம்லாம் ரிலீஸ் பண்ணி விட்டோம்னா எக்கச்சக்கமான ஸ்பீட் போகும், கண்ட்ரோல் பண்ண முடியாது. நான் சொன்னதான் ஃபர்ஸ்ட் இந்த வண்டியை ரிவ்யூ பண்ண போகும்போது ஷார்ப்பான எபிசோடு இருக்குது எல்லா கார்னரும் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால வாபுல் ஷேக்கி எதுவுமே இல்லைங்க. ஏரோடைனமிக் டிசைன் வந்து பயங்கரமாக பண்ணியிருக்காங்க. அது பார்த்து டீம் சுற்றி போகிற மாதிரி. ஆனால் டாப் எண்ட் வந்து ரொம்ப குறைச்சி போயிருக்காங்க. BS3 வந்து 140 145 ப்ளஸ்லாம் பண்ணோம். ஆனால் இது வந்து 135 தாங்க. அதுக்கு மேலே 10 கிலோமீட்டர் இப்போ 7 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஆர்பிஎம் லாக் பண்ணி வச்சிருக்காங்க. இப்போ கூட நம்ம ஆர்பிஎம் வந்து அன்லாக் பண்ணிட்டோம்னா வண்டி போகும். அந்த டாப் கியரில் போட்டு ஆர்பிஎம் லாக் பண்ணி வச்சிருக்காங்க பிறகு. அவ்வளோதாங்க. டியூக்கோட ஜெனரல் ரிவ்யூ அண்ட் டாப் எண்ட் வந்து இந்த வீடியோவில் பார்த்துருப்பீங்க. வீடியோ பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாரா டியூக் வச்சுருந்தாங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். அப்படியே நீங்கள் டியூக்கில் டாப் எண்ட் போயிருக்கீங்க கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஓகே ஃபேம், லவ் யூ ஸோ மச், பாய்.